HSN SAC கோட்னா என்ன அப்படின்னு சில பேர் டவுட் கேட்டிருக்காங்க. ஸோ அதை தான் இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். HSNனா என்ன, அதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, HSN அப்படின்னா ஹார்மோனைஸ்டு சிஸ்டம் நோமன்க்ளேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் SAC அப்படின்னா சர்வீஸ் அக்கௌண்டிங் கோட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த HSN அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இந்த கோடு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து யூனிவர்சல் ப்ராடக்ட் கோட். இப்போ வந்து நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் வந்து கூட்ஸ் ரிலேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கும் வந்து ஒரு கோட் இருக்குது. ஸோ அந்த கோடை தான் வந்து HSN கோட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் வந்து கூட்ஸ் ரிலேட்டட் பிஸ்னஸ் இருந்துச்சு அப்படின்னா HSN கோட் வந்து நம்ம போடுவோம். இதே வந்து நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் சர்வீஸ் ரிலேட்டட் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து SAC கோட் போடுவோம். SAC அப்படின்னா சர்வீஸ் அக்கௌண்டிங் கோட். இது வந்து சர்வீஸ் ரிலேட்டட் கோட். ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் சர்வீஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு கோட் இருக்கும். தென் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் சர்வீஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு கோட் இருக்கணும். ஸோ நம்ம சர்வீஸ்க்கு ரிலேட்டடாக கோட் இருக்கும். அந்த கோடை நம்ம இங்கே என்ட்ரி பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம கூட்ஸ் ரிலேட்டட், ஸோ HSN கோட்னா என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு இப்போ ஏதாச்சும் ஒரு HSN கோட் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராடக்டோட HSN கோட் தெரியல அப்படின்னா நம்ம கூகுளில் போய் ஈஸியாக சர்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மவுஸ் அப்படின்ற ப்ராடக்ட்டுக்கு உங்களுக்கு கோட் தெரியல அப்படின்னா கூகுளில் போயிட்டு HSN கோட் ஃபார் மவுஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அதுக்கான கோடு என்னவோ அது வந்து ஈஸியாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நம்ம வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி HSN கோட் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் போர்ட்டலில் GST ஃபைலிங் பண்ணும்போது நம்ம HSN கோட் கொடுக்கறதுனால அந்த ப்ராடக்டோட டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதனால் நமக்கு ஈஸியாகவும் இருக்குது, டைம் வேஸ்ட் ஆகவும் இருக்குது. ஸோ இதுக்காக தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா HSN கோட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து டேலியில் நம்ம எங்கே ஆக்டிவேட் பண்ணணும், அது எங்கெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம Tallyprimeல பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனி, அதாவது கம்பெனி நேம் வந்து Santal Computers Limited அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம கம்ப்யூட்டர் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இது வந்து கூட்ஸ் ரிலேட்டட் அப்படின்றதுனால இங்கே வந்து நம்ம HSN கோட் தான் நம்ம போட போகிறோம். ஸோ இப்போ வந்து HSN கோட் வந்து ப்ராடக்ட் ரிலேட்டட், அதாவது யூனிவர்சல் ப்ராடக்ட் கோட். ஸோ இது வந்து ப்ராடக்டில் தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஸ்டாக் ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் இருந்தீங்க அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ண ஸ்டாக் ஐட்டம்ஸில் போய் நம்ம ஆல்டர் கொடுத்து நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம் கோட். இல்லை நீங்கள் க்ரியேட் பண்ணல, இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் க்ரியேட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஸ்டாக் ஐட்டம்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி ஸ்டாக் ஐட்டம்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஆல்டர் ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன். ஆல்டரில் போய்ட்டு ஸ்டாக் ஐட்டம்ஸ், இது வந்து ப்ராடக்ட் கோட் அப்படின்றதுனால ஸ்டாக் ஐட்டம்ஸில் தான் நம்ம வந்து ப்ராடக்டோட டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இப்போ இங்கே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ், அதாவது எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இதுக்கான கோட் வந்து என்னென்ன வந்து இப்போ கீபோர்ட், மவுஸ் இதுக்கெல்லாம் வந்து ஒரே கோட் தான். ஸோ நான் இப்போ இங்கே வந்து மவுஸ் அப்படின்ற ப்ராடக்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டம் ஆல்ட்ரேஷன் அப்படின்ற ஸ்க்ரீனில் நம்ம இருக்கிறோம். இங்கே நேமில் வந்து பார்த்தீங்கன்னா மவுஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். தென் அண்டரில் வந்து இந்த மவுஸ் அப்படின்றது எந்த குரூப்க்கு அண்டரில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்ற குரூப்பில் அண்டரில் தான் வருது. தென் யூனிட்ஸ் வந்து நம்ம நம்பர்ஸ் அப்படின்றது க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த HSN கோட் வந்து எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா GST ஆன்லைன் போர்ட்டலில் ஃபைலிங் பண்ணும்போது யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போ இங்கே வந்து ஸ்டாச்சுட்டரி டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, இங்கே வந்து செட் ஆல்டர் GST டீட்டெயில்ஸில் வந்து நோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம இங்கே தான் எஸ் அப்படின்னு ஆக்டிவேட் பண்ணி HSN கோட் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆல்டர் GST டீட்டெயில்ஸ் இருக்குது. இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா Y கொடுத்து எஸ்ஸாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா HSN கோட் வந்து எங்கேயுமே கிடையாது. ஸோ இது வந்து நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்து நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனில், அதாவது GST டீட்டெயில்ஸ் ஃபார் ஸ்டாக் ஐட்டம் மவுஸ் அப்படின்ற ப்ராடக்ட்டுக்கு நம்ம HSN கோட் வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஸோ இது எங்கே ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா F12. ஸோ இந்த ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ஃபிகரேஷனில் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், HSN SAC டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நோ இருக்குது. ஸோ நான் Y ப்ரெஸ் பண்ணி என்ன பண்ணுறேன், எஸ்ஸாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மீதி எந்த ஆப்ஷனும் எனக்கு தேவை கிடையாது. ஸோ அப்படியே நான் ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில்
HSN SAC டீட்டெயில்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா HSN SAC அப்படின்றதுக்கான நம்பர் வந்து இங்கே கேட்குறாங்க. ஸோ இங்கே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் இருக்குது பார்த்திங்களா, இந்த மவுஸ் அப்படின்ற ப்ராடக்டோட HSN கோட் வந்து என்ன கோட் அப்படின்றத நம்ம இங்கே தான் கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த கோடோட HSN கோட் ஃபார் அந்த ப்ராடக்டோட HSN கோட் தெரியல அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ மவுஸ் அப்படின்ற ப்ராடக்டோட HSN கோட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, $847160. மவுஸ் அப்படின்ற ப்ராடக்ட்டுக்கு யூனிவர்சல் கோட், அதாவது HSN கோட் வந்து 847160 அப்படின்ற கோட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கோடை வந்து நான் இங்கே கொடுத்துக்கிறேன். தென் இப்போ இங்கே வந்துட்டு டேக்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இந்த டேக்ஸ் டீட்டெயில், இந்த டேக்ஸபிலிட்டி அப்படின்ற ஆப்ஷனில் நான் என்ன செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா டேக்ஸபிள் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். தென் இந்த இன்டிகிரேட்டட் டேக்ஸ் இருக்குல்ல, இந்த மவுஸ் அப்படின்ற ப்ராடக்ட்டுக்கு என்ன % ஆஃப் டேக்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணுறாங்க, ஜிஎஸ்டி என்ன % டேக்ஸ் வந்து போடுறாங்க அப்படின்னா 18%. ஸோ நான் 18 அப்படின்னு கொடுக்குறேன். என்டர். இப்போ இங்கே வந்து டைப் ஆஃப் சப்ளை வந்து கூட்ஸா இல்லை சர்வீஸா அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கூட்ஸ் ரிலேட்டட் தான் பண்ணுறோம். ஸோ நான் கூட்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். மீதி எந்த ஆப்ஷனும் தேவை கிடையாது, நான் இக்னோர் பண்ணிவிட்டு அக்செப்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்டாக் ஐட்டம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி இருந்தோம் அப்படின்னா நீங்கள் அந்த க்ரியேட் பண்ணியிருக்க ஸ்டாக் ஐட்டம்ஸை ஆல்டர் பண்ணிக்கலாம். இல்லை ஒருவேளை நீங்கள் க்ரியேட் பண்ணலை, ஃப்ரெஷ் அனிமேல் தான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக க்ரியேட் ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் என்ன ஸ்டாக் ஐட்டம் க்ரியேட் பண்ணுறீங்களோ அதுக்கான ப்ராடக்ட் கோடு HSN கோடு என்ன அப்படின்றத நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி நம்ம டைரெக்டாக கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் எஸ்கேப் கொடுத்துட்டேன். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஸ்டாக் ஐட்டம்ஸ் க்ரியேட் பண்ணியிருந்ததுனால இதில் ஆல்டர் பண்ணியிருக்கேன். மவுஸ் அப்படின்ற பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு மட்டும் நான் HSN நம்பர் கோட் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து ஒரு வவுச்சர்ஸ் போட போகிறோம். ஸோ கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் வவுச்சர்ஸ், இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேல்ஸ் வவுச்சர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் வவுச்சரில் இருக்குது. ஸோ நான் சேல்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். சேல்ஸ் வவுச்சர் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ எங்கள் பார்ட்டி அக்கௌண்ட் நேமில் வந்து நம்ம யாருக்கு சேல்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜா எக்ஸ்போர்ட் அப்படின்ற கஸ்டமருக்கு நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜா எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற கஸ்டமரை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ எங்கள் சேல்ஸ் லெஜரில் வந்து சேல்ஸ் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன சேல்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுஸ் அப்படின்ற ப்ராடக்ட்டை தான் நான் சேல்ஸ் பண்ண போகிறேன். ஸோ மவுஸ் அப்படின்ற ப்ராடக்ட் தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா HSN கோட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ மவுஸ் அப்படின்ற ப்ராடக்ட்டை நான் சேல்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த ப்ராடக்ட் என்கிட்ட ஆல்ரெடி எவ்வளோ ஸ்டாக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 180 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு 50 நம்பர்ஸ் வந்து நான் சேல்ஸ் பண்ண போகிறேன். ஸோ குவான்டிட்டியில் 50 கொடுத்துருக்குறேன். ஸோ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ₹300. ஸோ நான் என்டர் கொடுக்குறேன். இப்போ இவங்களுக்கு வந்து நம்ம டேக்ஸ் கொடுக்கணும். ஏன்னா ஜா எக்ஸ்போர்ட் அப்படின்ற கஸ்டமர் வந்து ஜிஎஸ்டியில் ரெஜிஸ்டர் பண்ணவங்க ரெகுலர் கஸ்டமர். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜிஎஸ்டி கொடுக்க போகிறோம். ஸோ சிஜிஎஸ்டி 9%, HGST 9% கொடுக்குறேன். இது வந்து ஆட்டோமேட்டிக் கால்குலேஷன் ஆகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த HSN கோட் வந்து எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது, இந்த சேல்ஸ் வவுச்சரில் இங்கே எங்கேயுமே ரிஃப்ளெக்ட் ஆகலை. இது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இந்த சேல்ஸ் வவுச்சரை நம்ம பிரிண்ட் ப்ரிவ்யூ பார்க்கலாம். இந்த பிரிண்ட்டை கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் அதை என்டர் கொடுக்குறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ப்ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சேல்ஸ் வவுச்சர் எப்படி பிரிண்ட் ஆக போகுது, எப்படி வந்து டிஸ்பிளே ஆக போகுது, எப்படி பிரிண்ட்ல ரிவ்யூனை வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே வந்து நான் ஜூம் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்லில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே HSN கோட், நம்ம இந்த மவுஸ் அப்படின்ற ப்ராடக்ட்டுக்கு நம்ம என்ன கோட் கொடுத்தோமோ அந்த கோட் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும்.